சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்தக்கடம்பனை கார்மையில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே. ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட சகோதர சகோதரிகளுக்கும் அடியனுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக நிறைய பேர் ஆன்மீகத்தில் நாட்டமாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி பக்தி செலுத்தக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வேறுபாடுகள் உண்டு. சிலர் மந்திர ரீதியான பக்தியை வெளிப்படுத்துவாங்க, சிலர் விரதங்கள் ரீதியான பக்தியை வெளிப்படுத்துவாங்க, இன்னும் சிலர் அக்னி இறங்குதல், அழகு குத்துதல், பாத யாத்திரை செல்லுதல், இப்படி பலவிதமாக அந்த தெய்வத்தின் மீது அன்பு கொண்டு அவர்கள் செயல்படக்கூடிய அமைப்புகளை நம்ம பார்க்குறோம். அந்த வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் நிறைய பேருக்கு மாறும். வீட்டில் இருந்தபடி முருகான்னு சொல்லி இருக்கிறவங்களும் இருக்காங்க, வேல் குத்தி அக்னியில் இறங்கக்கூடிய பக்தர்களும் இருக்காங்க. ஆனால் பக்தி அப்படிங்கிறது எதன் வழியாக வருகிறது? இது ஜாதகத்தில் நம்ம அதை பார்க்க முடியுமா? ஜோதிட ரீதியாக ஜாதகங்களில் எது மாதிரி வலுக்கள் இருந்தால் எப்படி அவர்கள் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணுவாங்க அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாக ஆன்மீகம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டாக இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் பார்த்திங்கன்னா ஜாதக ரீதியாக குருவும் சனியும் கேதுவும் இந்த 3 கிரகங்களும் மிக வலுவாக அமைந்திருக்கும், ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டிருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அதே சமயம் இந்த குரு சனி கேதுவில் இந்த 3 கிரகங்களில் எது அதீத பலத்தை அடைஞ்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் இருக்கும். அதாவது பக்தி செலுத்தக்கூடிய வழிபாட்டு முறைகள் இருக்கும். இப்போது 6 நாள் விரதம் இருக்கிறவங்க இருக்காங்க, சஷ்டியில் ஒரே நாள் விரதம் இருக்கிறவங்க இருக்காங்க, விரதமே இல்லாமல் முருகன் மீது அன்பு கொண்டவர்களும் இருக்காங்க. உதாரணத்துக்கு 63 நாயன்மார்களும் ஒவ்வொரு விதமாக தனது பக்தியை வெளிப்படுத்தினாங்க. அடியார்களை துணியை துவச்சு போட்டே ஒருத்தர் சிவபெருமானுடைய காட்சியை கண்டார், முக்தி அடைஞ்சார். அதுவும் இல்லாமல் ஸ்ரத்தையாக தன்னுடைய ரொட்டீன் ஒர்க்கு, ஒருத்தருக்கு தினமும் சிவனடியாருக்கு உணவளிக்கணுங்கிற பேர்லேயே ஒருத்தர் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை செஞ்சார். இன்னும் சிலர் இசையால் சிவபெருமானை கவர்ந்தாங்க அப்படின்னு சொல்ல முடியும். அப்போது இது எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வே ஆஃப் ப்ரெசன்டேஷன். குறிப்பாக குரு வலுத்திருந்தா சாந்த ரீதியான அமைதியில் அறவழியில் இறைவனை அடையக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஜாதகத்தில் இவை சேர்ந்தோ, அதாவது குரு சனி கேது சேர்ந்தோ அல்லது லக்னாதிபதி லக்னத்தோடு தொடர்பு கொண்டோ இருப்பது அப்படிங்கிறது ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் உடையவர் அப்படின்றத சொல்லலாம். அப்போது கேது அப்படிங்கிறவர் ரொம்ப அதீத வலிமையாக இருந்தார்னு வச்சுக்கோங்களேன். அது ஞான மார்க்கம், இந்த பற்றற்ற நிலைன்னு சொல்லுவோம். ஞானிகள் மாதிரி ருத்ராட்சத்தை அதிகமாக தரித்து கொண்டு கிரிவலம் போயிட்டு ரொம்ப பிக்ஷை எடுத்து அதனுடைய வாழ்க்கையை பார்க்கக்கூடிய அப்படி ஒரு அந்த அடிநாதத்தை தொடக்கூடிய அளவிற்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் ஞானத்தின் வழியாக இறைவனை அடைவாங்க. இந்த குரு அப்படின்னாக்கா பக்தி, பூஜை, புனஸ்காரம், மந்திர உச்சாடனை, யாகம், தவம், தானம், இந்த மாதிரி விஷயங்களில் அறவழியாக இருக்கக்கூடிய சில விஷயங்களில் அவங்க முன்னெடுத்து செல்வாங்க. சனி அதீத வலு அடைஞ்சிருக்கு அப்படின்னா கொஞ்சம் ஆழமாக இந்த அகோரிகள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த காசியில் இருக்கக்கூடியவர்கள் உடல் முழுவதும் சாம்பலை அள்ளி பூசிக்கொண்டு சில விதமான சற்று பார்ப்பதற்கே பயமாக இருக்கக்கூடிய அச்சுறுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்கக்கூடிய தோற்றங்களை உடையவர்களாகவும் ஆழமான அர்த்தங்கள் உடையவர்களாகவும் கடுமையான ஒரு சாப்பிடாமே இருக்கிறது. சில சாமியார்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கையை 30 வருஷம் தூக்கி அப்படியே நிறுத்தி வச்ச காட்சியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி முரட்டு பக்தின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் சனி வலுத்தவர்களுக்கு இருக்கும். சனிக்கு கொஞ்சம் பிடிவாதம் ஜாஸ்தி, மந்தகாரகன் சனி அப்படிங்கிறதுனால எந்த தொழில் எடுத்துக்கிட்டாலும், தொழில் காரகனே அவர் தான், எந்த விதமான கர்ம அமைப்புகள் எடுத்துக்கிட்டாலும் அதில் ரொம்ப ஸ்திரத்தன்மையாக இருக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியை இந்த சனி வழங்குவார் அப்படின்றத சொல்லலாம். அப்போது ஜாதகத்தில் சனி எந்த அளவுக்கு வலுவாக இருக்குன்றதை பொறுத்து அவர்கள் இது மாதிரியான பக்தியை கையாளுவாங்க அப்படின்றத சொல்ல முடியும். இது சம்பந்தப்பட்ட திசையே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கோவில் அமைப்பாங்க, ஒரு தர்மகர்த்தாவாக இருப்பாங்க, ஒரு கோயிலை நிர்வாகம் செலுத்தி ஒரு அந்த அறநிலைத்துறை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருப்பாங்க. கோயில் பூஜை புனஸ்காரம் போன்ற அமைப்பில் அன்னதானம் இடுதல், தானம் பண்ணுறது, இந்த கோவிலுக்கு எதனா ஒன்றா முன்னாடி போய் நின்று அதை பற்றின பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு முயற்சிக்கிறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு ஹேபிட்டை இந்த முக்கூட்டு கிரகங்கள் செய்யும். பொதுவாக ருத்ராட்சம் தரிப்பதற்கு ஆசைப்படக்கூடிய, தானாக ருத்ராட்சம் சேரக்கூடிய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு சனி கேது இரண்டையுமே பார்வையிட்டிருக்கும் அல்லது சேர்ந்திருக்கும். இவங்க ருத்ராட்சத்தை அதிகம் விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. ராசி லக்னத்திற்கு, முக்கியமாக லக்னத்திற்கு, லக்னமே பிரதானம் அப்படிங்கிறதுனால லக்னத்தில் குரு அல்லது சனி அல்லது கேது இது சம்பந்தப்பட்ட நிலையில் இருப்பவர்களுக்கு
ருத்ராட்சம் அணிவது மிகப்பெரிய சிறப்பையும் உன்னத பலன்களையும் கொடுக்கும். அப்போ ஓவராலாக ஒரு ஜாதகத்தில் இந்த 3 கிரகங்களில் ஏதாவது ஒன்று வலுவாக இருந்து இப்படியே ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டு தங்களுக்குள் திரிகோணம் அல்லது கேந்திர பாவங்களில் அமர்ந்திருந்தா அவர்களுக்கு இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் ஹைப்பாக இருக்கும் அப்படின்றத சொல்ல முடியும். பக்திங்கிறது ஒரு நல்ல போதைன்னு கூட சொல்லலாம். எப்படின்னா, சில பேருக்கு மந்திர உச்சாடம் செய்கிறது ரொம்ப பிடிக்கும். இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா பக்தி மார்க்கத்தில் விரதம் இருந்து தனக்குன்னு இப்போ 48 நாள் பூஜை, மண்டல பூஜை பண்ணுறது, ஐயப்ப சுவாமிக்கு மாலை போட்டு இந்த மாதிரி கைங்கரியம் பண்ணுறது, விரதத்தில் ரொம்ப ஆழமான விருப்பங்களை செலுத்துறது, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இந்த முக்கூட்டு கிரகத்தினுடைய வேல்யூ குறிக்கும். அப்போது இசையாக இருக்கட்டும் அல்லது எந்த துறையாக இருக்கட்டும் அதில் ஸ்பிரிச்சுவாலிட்டியாக இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் இந்த குரு, சனி, கேது வலுத்தவர்கள், ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டவர்கள். லக்னம் இந்த 3 கிரகத்தில் நிச்சயமாக சர்வ நிச்சயமாக ஏதேனும் ஒரு கிரகத்தோடு தொடர்பு கொண்டிருக்கும். இந்த தசைகளுமே நடக்குமே. ஆனால் இப்போது இந்த 3 கரெக்டாக இருக்குங்க, ஆனால் நடக்கிறது புதன் தசை, இல்லை சுக்கிர தசையாக இருக்குது, இல்லை சூரிய தசையாக இருக்குது, இல்லை சந்திரனாக இருக்குது, இல்லை செவ்வாயாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா உறுதியாக இதனுடைய இம்பேக்ட் அந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் காட்டாது. சம்பந்தப்பட்ட தசைகளுமே வந்தால் மட்டும்தான், அதாவது ரூலிங் பீரியட்னு சொல்லக்கூடிய இந்த சம்பந்தப்பட்ட தசை வந்துருச்சுனா தான் மிகப்பெரிய ஒரு நன்மைகளை அந்த ஜாதகர் ஸ்பிரிச்சுவல் ரீதியாக அடைவாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும். இப்போ ஆன்மீகத்துக்கு உண்டான ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணுறது, ஒரு குறிப்பிட்ட ஒரு கோவிலை ஸ்தாபனம் செய்து அந்த கோவிலுக்காக தன்னையே அர்ப்பணித்து தன் வாழ்க்கை முழுவதும் அந்த கோவிலுக்காக அந்த சர்வீஸ் மெயின்டைன் சொல்கிறோம் இல்லையா, வரக்கூடிய பக்தர்களுக்காக செலவிடக்கூடிய அத்தனை அமைப்புகளும் இந்த 3 கிரகங்களும் வலுத்திருந்தால் தான் நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சமீபத்தில் கூட என்னுடைய நண்பர் இதே மாதிரி ஒரு கோயிலை ஸ்தாபனம் செய்திருக்கிறார். அவர் கடக லக்னம், லக்னத்திலேயே குரு உச்சம், சனி பலமாக இருக்கக்கூடிய ஜாதகம். சனி கரெக்டாக 7ல் சனி, கிட்டத்தட்ட குருவினுடைய பார்வை சனிக்கு வந்திருக்கிறது. தற்போது தான் குரு தசை, குரு பத்தி ஸ்டார்ட். இப்போ தான் ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை மேற்கொள்கிறார். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட அந்த ஆன்மீக தொடர்புடைய கிரகங்களாக இந்த 3 கிரகங்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறது. முடிந்தால் அடுத்த முறை ஒரு சில ஜாதகங்களை உதாரணம் காட்டி மேற்கொண்ட அமைப்புகளுக்கு நான் விளக்கங்களை கொடுக்க அடியேன் தயாராக இருக்கிறேன். இதுவரை நமது கந்தன் அடிமை சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களும் ஆதரவு தெரிவித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எல்லாம் வல்ல முருகப்பெருமான் ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், அதிர்ஷ்டம், அபிவிருத்தியோடு சகலவிதமான சம்பத்துகளையும் அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு 6 தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூர்சை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.